வசனம் சொல்லுது, மார்க்கு 3:35. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இயேசு கலிலேயாவில் சுற்றி திரிந்து அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்போது ஒரு இடத்துல போய் இருப்பாங்க. அப்போ அநேக ஜனங்கள் அவரை சூழ்ந்து இருப்பாங்க. அப்போ இயேசுவை பார்க்கும் வண்ணமாக அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறாங்கங்கிற விதமாக அந்த கூட்டத்தில் ஒருவர் இயேசப்பாட்ட சொல்லுவாங்க. இயேசப்பா அப்போ சொன்ன வசனம் தான் இந்த வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். அப்போ நம்மளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சிநேகிதம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும்னா, ஒரு தாயாக இருக்கணும்னா, ஒரு சகோதரியாக ஒரு நண்பனாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது. நம்மளுடைய சித்தத்தின்படி செய்கிற காரியங்களை நம்மளிடமிட்டு விலக்கி தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் சொல்லி தந்த இந்த வசனத்தின்படி செய்ய ஆயத்தமாகுமானால் நம்மளும் இயேசு கிறிஸ்துவுடைய சிநேகிதராக இருப்போம், உறவினராக இருப்போம். எங்கள் கானாவூர் கல்யாணத்தில் இயேசுடைய தாயார் இயேசப்பாட சொல்லுவாங்க, திராட்சை ரசம் தீர்ந்துட்டது என்கிற விதமாக சொல்லுவாங்க. அதுக்கு இயேசு சொல்லுவார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இருந்தபோதும் அவங்களுடைய தாய் சொன்னது நிமித்தமாக அந்த இடத்துல அதிசயம் செய்தாங்க. அப்போ நாமளும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தாயாக இருப்பீங்கன்னு வைங்க, நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மகளாக இருப்பீங்கன்னு வைங்க, நீங்கள் தாய்மை உள்ள உணர்வோட கர்த்தர்கிட்ட கேட்கும்போது எப்படி மறுதளிப்பார்? மறுதளிக்காமல் செய்வாருங்க. இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து நம்ம கேட்க வேண்டிய காரியத்தை கேட்போமானால் அவர் நமக்கு எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய அதிக வல்லவர். ஆமென்.